இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்குறதே சரி. நானும் போனா போதுன்னு பார்த்துனே இருக்கிறேன். ரொம்ப ஓவரா தான் போய் இருக்குவா. என்ன இது கோமதி கையில அருவாவோட எங்க போயிருக்கா? கோமதி சொல்லுங்கக்கா. எங்க அருவா கையில கிளம்பிட்ட? அது வேற ஒண்ணும் இல்லக்கா. வீட்டு பின்னாடியே சாமான் வாங்குற கையில போதுலக்கா. அந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு இந்த தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டிருக்காக்கா. இந்த கோழிங்க தொல்லை தாங்க முடியல. எங்க இருந்துதான் இந்த கோழிங்க வருதுங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் சீசி விட்டு போயிடுதுங்க. சின்ன சின்ன செடியில செத்து போயிடுது. தான் பார்த்துனே இருந்தேன். இன்னைக்கு போயிட்டு முள்ளு வெட்டி போட்டு ஃபுல்லாத்தையும் அடைச்சி வைக்கிறேன் பாருங்க. நாளைக்கு அந்த கோழிங்க வந்து எப்படி சீச்சு வைக்க நான் பாக்குறேன். முள்ளு வெட்ட தான் போறியா? கையில அருவாவும் கையுமா போவ? ஏதோ பெரிய வம்பு நினைச்சேன். எப்படி சொன்னீங்க பாருங்க. நான் தான் முதல்ல வம்புக்கு போவேன் பாருங்க. சரி உள்ளவா ஒரு வாய் மோர் குடிச்சு போவேன். வேணாக்கா நிறைய வேலை இருக்குக்கா வீட்டுல. முதல்ல அந்த முள்ளு வெட்டின்னு வந்து அங்க வேலி மாதிரி போட்டாதாக்கா நிம்மதியா இருக்கும். ஒரு செடி செட்டு வைக்க முடியல. மொத்தத்தையும் சீச்சு தள்ளிட்டு போயிடுதுங்க. சரி போவா ஒரு 5 நிமிஷத்துல உனக்கு என்ன ஆயிட்டு போதே. சரி போயிட்டு தான் போலாம். என்னக்கா பசங்களா காலேஜுக்கு போயிடுச்சிங்களா? இங்க காலேஜ்ல பரிசையா லீவ் விட்டுருக்காங்க படிக்க சொல்லி. இந்த மத்தல படிச்சு இருக்குதுங்க மாமா தெரியல. என் வீட்டு பசங்க கூட பரிசைக்கு படிக்கிறது லீவ் விட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டுல படிக்க சொல்லிட்டு வந்தேன். 2 அடிஷன் பேரண்ட் இருக்காங்களா படிக்குதுங்கன்னு தெரியல. சரி வா உட்காருவா. கட்டில உட்காடி என்ன மன கட்டிலே பண்ணுங்க. இருக்கட்டக்கா இதில் கொஞ்சம் வாட்டமா இருக்குது உட்காந்துக்கு. காலைக்கு உட்காந்துக்கு இல்லை காலை வலிக்கும் இருக்கேன். சரி இது மூணு எடுத்துறேன். இருக்கட்டக்கா பரவாயில்ல. குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க போதான். நானும் எங்கேயும் முள்ளு கிடைக்குமான்னு தேடினு இருக்கேன். எங்கேயுமே முள்ளு செடி இருக்கும். எல்லாத்தையும் வெட்டி போட்டுருக்காங்க. இப்போ யார் தேவையான செடியெல்லாம் வளர்க்குறாங்க? எல்லாம் பூச்செடி அந்த செடி இந்த செடி தான் வளர்க்குறாங்க. முள்ளு செடி வேலைக்கு போகிற செடியில் எங்கன்னா அந்த ஏரிக்கரை ஓரமாக தான் போகிறதாண்டி இருக்கும். ஆமாக்கா அங்கே தான் இருக்குது. அதுக்கு போய் வெட்டி நடலான்னு போகிறேன். ஏன் உங்க வீட்டுக்கார சொல்லுதானே அவர் வீட்டுல இருந்து போட்டுருப்பாரு. நீ மட்டும் தனியாக எதுக்கு போறப்பா? ஐயோ நானும் ஒரு வாரமா சொல்லியிருக்கேக்கா. காதலே வாங்க மாட்டேங்கிறாரு. அந்த வெட்டிடுவேன். இந்த சாயங்காலம் போகிறேன், இந்த காலையில் போகிறேன், இந்த மதியானம் போகிறேன். இப்படியே தான் ஏமாத்தின பேர். இந்த கோழிங்க பாதி செடி காலி பண்ணிட்டுங்க. இந்த வாழை முருங்கெல்லாம் வச்சு விட்றது தானே. எங்கக்கா இந்த தக்காளிக்கு அந்த பச்சை மிளகாவே இந்த கோழிங்கிட்ட பெரிய தொல்லையா இருக்குது. நானும் அந்த முருங்கைக்கலை உங்கள் வீட்டில் இருந்தால் உடச்சி எத்தனை போய் வைக்கிறேன். வளரவே மாட்டேங்குது. ஐயோ வெயில் காலத்தில் வச்சா வளராது. கொஞ்சம் ஆடி மாதத்துக்கு மேலே வச்சு பாரு. அப்போ வந்து நட்டுட்டு அது மாதிரி சாணி வச்சுன்னு வச்சுக்கலாம். பட்டாட்டம் வளர்ந்துருமே. எங்கக்கா எத்தனையோ வாட்டி நீங்கள் வெட்டி போடும்போது தான் திரும்ப நட்டு வைக்க வளரவே மாட்டேது. முருங்கைக்கு எனக்கும் செட் ஆக மாட்டேங்குது. முருங்கை வீட்டில் இருந்து வச்சுக்கா வாரத்துக்கு ஒரு நாள் பருப்பு போட்டு கிடையாதோ இல்லைன்னா வந்து பொரியலோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு வச்சுக்கா உடம்புக்கு நல்லது. கால்சியம் சத்து இரும்பு சத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரை. முது வலி கை கால் வலிலாம் வரவே வராது. அதுக்கு தான் உங்கள் வீட்டில் வந்து வாங்கி போகிறேன். எனக்கு அப்பப்போ வந்து இங்கே வாங்கி போகிறது கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது எங்கள் வீட்டில் தான் வளர மாட்டேங்குதா. இந்த வாட்டி உடச்சும் போது நான் நட்டு வைக்கிறேன் பாரு. எப்படி வளராமல் போகுது நான் பார்க்குறேன். ஆமாக்கா உங்கள் கையில் நட்டு வைங்க. அப்போயாவது வளர்த்தா பார்க்குறேன். என் கையில் நட்டு வச்சா வளரவே மாட்டுது. இந்த செவ்வாழை அந்த மஞ்சள் வாழை இந்த வாழை கச்சடி வாழைக்காய் அதெல்லாம் நட்டு வைய. நான் இலையாகவும் பழத்துக்கு பழமாகவும் காய்க்கு காயாகும். கடையில் எடுத்து போட்டுன்னு வச்சுங்க ஒரு வாழைக்காய் 10 ரூபா விற்கிது. நம்ம கடையில் வந்து ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் கொடுத்தா கூட வச்சு வாங்கிப்பாங்க. அவங்க கூட மேற்கொண்டு 2 ரூபா 3 ரூபா வச்சு விற்பாங்க. அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் தெரியுமா? வீட்டை சுற்றி அவ்வளோ இடம் வேஸ்ட்டாக வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு பிரோஜனமாக வச்சிருக்கியா? எங்கள் வீட்டை சுற்றி வேலியாவது இல்லை காம்பவுண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் பரவாயில்ல. என்ன எதுனா ஒரு செடி விட்டு வச்சா ஒரு மாடு ஆடு இந்த கோழிங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க. நான் என்ன பண்ணுறது? எனக்கு கூட செடியில் வளர்க்கணும்னு ஆசை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே கூட மஞ்சள் வாழைப்பழம் வளர்த்தேன். அது நல்லா தான் காய்ச்சிது குழலாம் விட்டுது. திரும்ப வைக்கலான்னு பார்க்குறேன். முடியவே மாடுது. சின்னதாக இருக்கும் போதே இந்த மாடுங்க எங்கேருந்து வருதுன்னு தெரியல. மேய்ச்சி தள்ளிட்டு போயிடுதுங்க. அவன் ராதிகா வீட்டில் ஒரு மாடு இருக்குல்ல அது வேலையாக தான் இருக்கும். அது இல்லைக்கா அது கட்டி போட்டு தான் வச்சிருக்கோம். அது மேயாது. எங்கேருந்தோ வருதுங்க. அந்த குட்டியாக இருக்குதுங்க மாடுங்க பார்க்கறதுக்கு. எந்த ஊர் மாடுங்கன்னு தெரியல வருதுங்க. மேய்ச்சி தள்ளிட்டு போயிடுதுங்க. ஒன்று காம்பவுண்ட் ஒரு பொண்ணை சுற்றி. ஆனால் இல்லைன்னா வச்சுக்கேன் வேலையாவது போடணும். அப்போ தான் நான் செடியில் வைக்க முடியும். எனக்கும் செடி வளர்க்கணும் எவ்வளோ ஆசை தெரியுமா? இந்த துணி துவைக்கிற தண்ணி சாமான் துவைக்கிற தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது. இல்லை குடிக்கிற தண்ணினா கூட வேஸ்ட்டாக தான் போகுது. அது வாழை மரம் தென்னை மரம் வச்சாலாவது அதுக்காவது போகும். மரங்களாவது வளரும். ஒரு 4 காய் விற்றாலும் காசாவது கிடைக்கும் பார்க்குறேன். முதல் வேலி போடணும் கவிதை சுற்றி. ஆமாம் அந்த முள் மரம் சொன்னியா அதையாவது வெட்டில வந்து போட்டாவது வேலி மெய்தா நல்லா இது பண்ணி விட்றி. அவ்வளோ முள் எங்கேருந்துக்கா வெட்டின்னு வருது? நானே இந்த தக்காளி செடிக்கும் இந்த பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் தான் வெட்டி எடுத்துன்னு வர முடியும். நிறையலாம் வெட்டி எடுத்து வர முடியாது. அதுதான் என் வீட்டு கட்ட சொல்லின்னு இருக்கிறேன். நிறைய முள் வெட்டின்னு வந்து வீட்டை சுற்றி வேலி மாதிரி கட்டிடலான்னு. அந்த மனுஷன் எங்கே காதலையே வாங்க மாட்டேங்கிறாரு. அனிதா யார் இது? நம்ம வீட்டில் இருக்கிறவா? இவன் என் பின்னாடி வந்துருக்கா? ஏண்டியா நான் போயிட்டு முள் வெட்டின்னு வரேன். வராத வீட்டில் உட்காந்து படிக்கணும்னு சொன்னா எதுக்கு இப்போ என் பின்னாடி வந்துருக்கா? அம்மா எக்ஸாம் அனிதா கிட்ட புக் வாங்கி போலான்னு வந்தம்மா படிக்கிறதுக்கு. இப்படியே ஊர் சுற்றி நீரு புக் எடுத்து படிக்காத. ஏன் புள்ளி சும்மா திட்ட? அவள் படிக்கிறதுக்கு புக் வாங்குறதுக்கு தான் வந்துருக்கா. அனிதாவாம்மா அனிதா வந்து மத்தடியில் இருக்கா. அந்த மாமா தடியில் குறை கூட இருக்கு. நானே கூப்பிட்றேன். உட்காருவா. இருக்கட்டும் ஆண்டி பரவாயில்ல. புக்கு கொடுத்தானே நான் போய் வீட்டில் போய் படிப்பேன். இதை கூப்பிட்றாரு. ஐயோ இது என்ன கட்டில் மடி எனக்கு சின்ன குழந்தை மாதிரி. ஏண்டி அனிதா இங்கே வாடி மகா வந்திருக்கா. வரமா உட்காருவா. உட்காரு. ஜன்னல் மேலே ஏறி கூப்பிடுறது நல்லா வாட்டமா இருக்குதுல்ல? ஆமா இங்கேருந்து கூப்பிட்டா நல்லா கேட்கும். இல்லைன்னு வச்சுக்க சுத்தமாக கதை கேட்காது அவளுக்கு. ஏடி அனிதா இங்கே வாடி என் புக்கு குடுறி. வருவா மாங்காய் பறிச்சு இருக்கா அவளுக்கு. படிக்கிற சொல்லிட்டு மாமா தெரியல உட்காந்துட்டு மாங்காய் பறிச்சு இருக்கா. மாமா நம்மளுக்கு கூட மாங்காய் வாங்கிவாமா கிட்ட கேட்டு வாங்கி முடியும். கும்பிடு புக்கு வாங்கிறதுக்கு வந்த புக்கு வாங்கிப்போ. மகா என்ன சொல்றா? அது ஒன்றும் இல்லைக்கா சீக்கிரமா முள்ளு வெட்டி சீக்கிரம் வாங்கன்னு சொல்றா. இங்கே பக்கத்துல தானே போயிட்டு உடனே வந்துடுவாங்க. நானும் அதான்க்கா சொன்னேன். அம்மா ஏய் வாய மூடு. இரு மூணு எட்டு தான் சொன்னால மறந்தே போயிட்டேன் பாரு. ஏக்கா கொஞ்சமா கொடுங்கக்கா நிறைய வேணாக்கா. அதை எடுத்து வரேன். ஏமா மூரில் மட்டும் கொடுப்பீங்க மாங்காய் மட்டும் கேட்க மாட்டீங்களாம்மா? ஏண்டியா மாங்காய்லாம் அவங்களே கொடுத்தா தான் வாங்கிக்கணும். நம்ம போய் 2 மாங்காய் கொடுங்க 3 மாங்காய் கொடுங்க அசிங்கமாக கேட்க முடியா?
மா மிளகாத்தூள் உப்பு தொட்டு சாப்பிட்ற சூப்பராக இருக்குமா மாங்காய். மாமா ரெண்டே 2 முட்டை கேளுங்கம்மா. வாயே நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குது. வீட்டில் சோறு தண்ணி எதுவுமே சாப்பிட்றது இல்லை பாரு, எதுவுமே நாக்கி போகிறது இல்லை பாரு. இப்போ மாங்காய் உப்பு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிடணும்னு வாய் ஊறி நிற்க போகுது. எச்சு ஊறுதா? அருவம் எத்தனை நாக்கில் கூட போட போகிறோம் பாரு. இந்த அம்மா எப்பயுமே இதே மாதிரி தான். ஹாய் மகா. ஏய் சூப்பர் டி, மாங்காய் பறிச்சு வந்திருக்கியா? ஆமாண்டி ஆமாண்டி, நீ தானே காலேஜில் கேட்டுனே இருப்ப மாங்காய் எடுத்துருவாடி மாங்காய் எடுத்துருவாடி. நீ கேட்கும் போதெல்லாம் பிஞ்சா இருந்தது, இப்போதான் நல்லா சூப்பராக பெருசாக வளர்ந்துச்சு. இது கூட உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்டி. ஆமாண்டி சூப்பராக இருக்கும்டி. இது அப்படியே மரத்தில் விட்டு வந்து நல்லா பறிச்சுக்கல. காய் எதுக்குமா பறிச்சா? ஆண்டி நிறைய மாங்காய் காய்ச்சிருக்குது. இது வந்து உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லை. மகா ரொம்ப நாளாக கேட்டிருந்தால அவளுக்கு தான். எடி எனக்காடி? ஆமாண்டி நீ தான் கேட்டுனே இருந்த. ஆமாண்டி. எதுக்குமா இத்தனை வெயிலில் வந்து கட்டிலாம் வந்து நிறைய மாங்காய் சாப்பிட்டா? ஒன்று கூட போதும். மா வீட்டுக்கு போனால் தங்கச்சி வேற கேட்பா, அப்புறம் வந்து சஞ்சு சதீஷ்லாம் வேற கேட்பாங்கம்மா. ஏடி அதுக்கு நீ இவ்வளோ மாங்காய் வடி யாரும் ஊசியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வரியா? 1 2 போதும். நீ 2 மட்டும் கொடுமா போதும். கொடுக்குறவளையும் கெடுக்கிறாங்க பற்றி அந்த அம்மா. எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. நைஸாக புக்கு வாங்குற சாக்கில் நானே மாங்காய் வாங்கி போலான்னு தான் வந்தேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அனிதாவே பறிச்சுன்னு வந்திருக்காங்க. எங்கள் அம்மா பாரு 1 கூட 2 கூடன்னு சொல்கிறாங்க. ஆண்டி எங்கள் வீட்டில் நிறைய காய்ச்சிருக்கு இந்த வாட்டி. மக்கா சாப்பிட்டோம். ஒன்றாவது நான் கூட தினமும் சாப்பிட்டுன்னே இருக்கேன். எனக்கு கட்டிக்கிட்டிலாம் எதுவுமே வரலையே, புண்ணுலாம் எதுவுமே வரல. இந்த மகா ஏய் ரொம்ப தேங்க்ஸ் டி. சரி நமக்குள்ள என்னப்பா, நான் 1 2 கேட்டு வாங்கி போலான்னு பார்த்தா எத்தனை மாங்காய். ஐயோ பார்க்கும் போதே எச்சு ஊறுது. என்ஜாய். நீங்க என்ன சொல்ற பத்தி கேக்குதுங்க பத்தியா ரெண்டா? இந்த கோமதி மோர் குடி. இங்க பாத்தீங்களா எவ்வளவு மாங்காய் பச்சை வந்து கொடுத்துருக்கா? நானே பச்சை சொல்ல நினைச்சேன். பரவாயில்ல எவ்வளவு பச்சை வந்துட்டாமா. இடையே கூட என்ன 4 பச்சை இருக்கக்கூடாது? கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சுமா, தோட்ட கம்பு எடுத்துட்டு போயிருந்தா வச்சுக்கலாம் பறிச்சிருக்கலாம். இதே நான் மரத்துல ஏறி எட்டுனது வரைக்கும் பறிச்சேன். நான் அப்புறமா பறிச்சு எடுத்து வந்து கொடுக்குறேன். இந்த வாட்டி நிறைய காய்ச்சிருக்கல, கூட ஃப்ரெண்டுங்களுக்கு எடுத்து போய் கொடு. நல்ல அம்மா பத்தியா, ஃப்ரெண்டுங்களுக்குலாம் கொடுக்க சொல்றாங்க. ஏக்கா 1 2 கொடுத்தா போதாதா? இவ்வளவு மாங்காய் இதுல வேற உப்பு மிளகாத்தூள்லாம் வச்சு வேற சாப்பிட போறாங்களா? வயிறு வலிக்கும், வாயிலாம் புண்ணாக போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சூப்பரா இருக்கும். நானே அப்படிதான் சாப்பிடுவேன் தெரியுமா? வீட்டில் போய் அடிக்கும் போது அதில் போய் நான் கூட ஒரு 10 பச்சை வந்து வச்சிருக்கேன். மாங்காய் பச்சடி, இந்த மாங்காய் உப்பு மிளகாத்தூள் சாப்பிட்றது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீசன் அதெல்லாம் சாப்பிட முடியும். இதோட அடுத்த வருஷம் தான் மாங்காய் காய்க்கும். இந்த மோர் குடி. நம்ம ஊர்ல என்னென்ன சீசன்ல வந்து வருதோ அதெல்லாம் சாப்பிடணும். தர்பி சீசன்ல தர்பி சாப்பிடணும். இந்த மழை சொல்லுவாங்க, அதெல்லாம் சீசனுக்கு தான் வரும். அதெல்லாம் வாங்கி சாப்பிடணும். மாங்காய் கிடைக்கும் போது சாப்பிட்டுக்க வேண்டியதான். இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கிறது. நமக்கு 365 கிடைக்குது. 365 கிடைக்குதுன்னா அது வந்து மருந்து போட்டு விளைவிக்கிறதா இருக்கும். நமக்கு இயற்கையாக கிடைக்கிறது ஒன்றும் அது நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கும் உடம்பு. நீங்க சொல்றது சரிதான்க்கா. அந்த காலத்துல கிடைக்கிறத சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கணும். இது வந்து பழுக்க விட்டீங்கன்னா நல்லா பழுக்கும்ல. நிறைய காய்ச்சிருக்குது, பழுக்கத்துக்கும் இருக்குது. மேலே உச்சியில் நம்மளால அறுக்க முடியாதுன்னா பழுக்கத்துக்கு தான். இந்த மோர் குடி. இடி உப்பு மிளகாத்தூள் எடுத்துன்னு வரட்டா? மாங்காய் சாப்பிட்றியா? அத்தை ஐயோ இப்போ வேணாம், எங்கள் அம்மா திட்டுவாங்க. நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ புக்கு மட்டும் கொடு. காமர்ஸ் புக் இருக்குல்ல, அது மட்டும் எடுத்துட்டு வா. நீ படிச்சிட்டே இல்லையா? காமர்ஸ் முடிச்சிட்டேன்டி. சரி புக் எடுத்துட்டு வர, நான் இனிமேல் தான் படிக்கணும். அதை இதை எடுத்துட்டு வரேன். இடி திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா? படிச்சாலா இல்லையாம்மா? இடையே படிச்சுட்டாடி. அவ படிச்சுட்டு நோட்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கா. வாட்ஸ்அப்புக்கு வந்ததா இல்லையா? ஐயோ காலையில நான் ஃபோனே தொடல, போய் பார்க்கணும். நிறைய அனுப்பி வச்சிருக்கா. இனிமேல் தான் பார்க்கணும். முக்கியமான கொஸ்டின் ஆன்சர்லாம் அனுப்பிச்சிருப்பா. அதெல்லாம் படிச்சுட்டு வச்சுக்க கொஞ்சம் நாளைக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஆமாம் படிக்கணும் இனிமேல் தான். நான் கூட புக் எடுத்துட்டு வரேன். மகா நீ கொஞ்சம் மோர் குடிக்கிறியா? ஆண்டி வேணாம் ஆண்டி. ஆமா அவங்க மோர்லாம் குடிக்க மாட்டாங்க, ஜூஸ் தான் குடிப்பாங்க. ஜூஸ் எதுவும் இல்லையா வீட்டுல? ஆண்டி அவங்க சும்மா சொல்றாங்க, எனக்கு இப்போ எதுவுமே வேணாம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு இந்த மாங்காய் வறுத்து அதை மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிடணும் நான். ஸோ மாங்காய்லாம் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒரு மாங்காவை அப்படியே அறுத்து அதுக்குள்ளே மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு அப்படியே சாப்பிடணும். இடையே காது குத்து ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்களா அவங்க அண்ணன்? அவங்க எல்லாரும் போயிட்டாங்களா ஊருக்கு? அண்ணன் அண்ணி பசங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்கக்கா. ஏன் அண்ணி பசங்களாம் வந்து வீட்டில் இருக்க போறாங்க 4 நாளைக்கு? அண்ணன் மட்டும் தான் வீட்டுக்கு போயிட்டு வருவாரு. அவர் விவசாயம் வேலை பார்க்கணும், சரி தண்ணி மட்டும் விட்டுட்டு வருவாரு அப்படின்னு சொன்னா கிளம்பிட்டாங்களா? ஆமாக்கா அண்ணனை விட்டு அண்ணி இருக்க மாட்டாங்க. அண்ணன் கூட சேர்ந்து கிளம்பிட்டாங்க. நானும் இருந்துட்டு போங்க 4 நாளைக்கு பசங்களுக்கு லீவ் தானே அப்படின்னு சொன்னேன். எங்கே கேட்குறாங்க? அவங்களுக்கு அவங்கவுங்க வீட்டு தான் சொர்க்கம். நம்ம தான் தங்க தட்டில் வச்சு தாங்கினாலும் அவங்கவுங்க வீட்டில் போய் விழுந்துடணும் அவங்களுக்கு. அதுவும் சரி தாண்டி, நம்ம மட்டும் எங்கன்னா போனா இருக்கிறோமா? போனால் வேலையை முடிச்சுட்டு ஒரே ஓடி வந்துடலாங்கன்னு. ஆமாக்கா நான் கூட எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் மறுநாளே வந்துட்டேன். ஆமாம் வீட்டுக்கு வந்து நமக்கு அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குதுல்ல, அந்த வேலையை பார்க்கணும்ல. ஒரு நாள் ஒரு இடத்துல போய் இருந்துட்டு வந்தாலே நம்ம வேலைலாம் கெட்டு போகுது. ஆமாக்கா சரியாக சொன்னீங்க. அதான் சரி போகிறோம், நாங்கள் வேலை இருக்குது, விவசாய வேலைலாம் போய் பார்க்கணும், களைலாம் பிடுங்க வேண்டியது, செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும், அதெல்லாம் பார்க்கணும். நாங்கள் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். எங்கள் அம்மா வைக்க சொன்னேன். எங்கள் அம்மா தான் அவங்களுக்கு முன்னாடி கிளம்புது. நம்ம நிறைய வேலை இருக்குது, புளிய மரம் உருக்கணும், புளியில் தோல் உரிக்கணும், கொட்டை எடுக்கணும், வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போய் புளியெலாம் ரெடி பண்ணி கொடுத்தா தானே வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு புளி வரும். இது வரைக்கும் 10 ரூபா கொடுத்து கூட புளி நான் கடையில் வாங்கினது இல்லைக்கா. எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதை நான் பானையில் போட்டு வச்சுப்பேன். ஒரு 10 கிலோ கொடுப்பாங்க. அது பானையில் போட்டு வச்சு வச்சுக்க வருஷம் ஃபுல்லாக எனக்கு வரும். அதாவது சரி எங்கள் அம்மா வந்து புளிய மரம் உழுக்கணும்னு சொன்னாங்களா, சரி உழுக்குங்க, சரி வேலையை போய் பாருங்க. மழை கிட்ட தூர போட்டுச்சுன்னா அந்த காற்றடிக்கும் போது புளிய மரம்லாம் விழுந்துடும். அப்புறம் யாருன்னா எடுத்துன்னு போயிடுவாங்களே, அதனால தான் காற்று கீத்து வரத்து முன்னாடியே உளுக்கி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நல்லா பழுத்து போய் ரெடியாக இருக்குதான் புளி உழுக்கத்துக்காக போயிருக்காங்க.
அவங்களே வந்து தொல்லை உரிச்சு கொட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க நமக்கு. ஆமாக்கா, எங்கள் அண்ணியும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து எல்லாமே பண்ணிடுவாங்க. நானும் சொல்லுவேன் அப்படியே தோலோடமே கொடுத்து அனுப்புமா, நாங்கள் நல்லா காய வச்சு தொல்லை உரிச்சிக்கிறேன் கொட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் அவங்க வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் அதை கொஞ்சம் நல்லா வெயில காய வச்சு பானையில் போட்டு வச்சுப்பேன். வருஷம் முழுக்கிறதுக்கு அந்த புளி தான். புளி வந்து நல்லா இருக்கும், ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது, சல்லுன்னு இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் விற்கிற மீன் குழம்பு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, எவ்வளோ நல்லா இருக்குல்ல, அவங்க கொடுக்குற புளி தான். ஆமாம் ஆமாம், சாப்பிட்ருக்க நல்லா தான் இருக்கும். இம்மா இந்த செல்ஃபில் ஒரு புக்கு வச்சுனேன் பார்த்தீங்களா? எடி அங்கே மேல் செல்ஃபில் வச்சுட்டேன் பாரு, கண்ணுக்கு எதுக்கே தான் இருக்கும், எங்கேன்னு கேட்டு நிற்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தாங்க அமகலம் பண்ணுங்க, கண்ணு எதுக்கே கையாண்டியே இருக்கும், எங்கம்மா காணும் இல்லைங்க. இருக்கா நீல வரவா? இருக்கு இருக்கு. என்னை புக்கு தாடி. குடு என்ன உங்க வீட்டில் நிறைய மிளகா காய்ச்சிருக்கேன்? ஆமாண்டி, நிறைய காய்ச்சிருக்கு. நான் வந்து எக்ஸாம் போவேன்னா அப்போ உப்பு மிளகா போட்டு எடுத்துன்னு வரேன்னா. சரி சூப்பர். எனக்கு தெரியுமே, நீ இந்த மாங்காய் இன்னைக்கே காலி பண்ணிடுவேன். நான் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 5 மாங்காய் எடுத்துட்டு வரேன். சரிடி. திவ்யா வேற கேட்டிருக்கா, அவளுக்கு வேற எடுத்துட்டு வரணும். நீ மிளகாத்தூள்ல போடாம தனியாக எடுத்துனோம், மிளகாத்தூள் உப்புல மாங்காய் கத்தி நான் எடுத்துன்னு வரேன். நான் மாங்காய் முழுசாக எடுத்துன்னு அங்கே போய் கட் பண்ணிக்கலாம். நீ இங்கேயே போட்டு எடுத்துருந்து வச்சுக்க, அது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். தெரியுண்டி சரி புக்குந்தா. சரி அப்போ நான் கிளம்புறேன். நான் போய் படிக்கணும். மேடம் படிக்கணுமா இல்லை மாங்காய் சாப்பிடணுமா? மாங்காய் சாப்பிட்டுன்னே படிக்கணும். நடத்து நான் கிளம்புறேம்மா. ஏடியே வீட்டுக்கு போயிட்டு அதை ஒரு மாங்காய் எடுத்து நீயும் தங்கச்சியாக சாப்பிடணும். சஞ்சுக்கு ஒரு பீஸ் கொடு, புரியுதா? எல்லா மாங்காய் சாப்பிட்றதுங்க வரத்துக்குள்ள. சரிம்மா. நான் போயிட்டு ஒரு 4 முள்ளு மட்டும் வெட்டிங்க வந்து நேற்று பின்னாடியே. சரி நான் கிளம்புறேன். மாங்காய் வேணா வந்து வாங்கிக்கமா. சரிங்க ஆண்டி. ஏக்கா ஏற்கனவே அவ்வளோ மாங்காய் கொடுத்துருக்கீங்க, இன்னும் வந்து வாங்கிக்க சொல்றீங்களே. அவங்க மரத்தில் இருக்க மாங்காய் மொத்தத்தையும் கொடுத்தா கூட அவளுக்கு பத்தாது. சாப்பிட்டேன், வயசு பசங்க தானே சாப்பிட்டோம். சரி அம்மாக்கு 2 மாங்காய் எடுத்து வை. எடுத்து வைக்கிறேன். இவ்வளோ நேரம் மாங்காய் சாப்பிடக்கூடாது திட்டிட்டு இப்போ இவங்களுக்கு எடுத்து வைக்கணுமா? சரி மோரை குடி, அது ஜில்லுன்னு ஆயே போச்சு. சரி நீனா வாயை பார்த்துருக்க, போய் படிப்போம்மா. கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறமா படிக்கிறேம்மா. இங்க பாரு, எக்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் டிவிலாம் பார்க்க கூடாது, புரியுதா? படிக்கிற வழியை பாரு. எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா டிவி பாரு. 24 மணி நேரம் படின்னா எப்படிமா? தலை வலிக்குதுமா எனக்கு. வலிக்கலையே? வலிக்கா? குழந்தைங்க படிக்குதே சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் மொத்த வேலையை இழுத்து போட்டு நானே செஞ்சுருக்கேன்ல. சாமான்களுக்கு துணி தைய வீட்டை பெருக்குன்னு எந்த வேலையை சொல்லாம காலையிலேருந்து மாடு மாதிரி நானே என்னோட செஞ்சுருக்கேன். உனக்கு படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கா? டிவி தான் பார்ப்பேன். கடனை உடனே வாங்கி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா படிக்கிறது கஷ்டமா இருக்கா? அம்மா 10 நிமிஷம் மட்டும் தான் டிவி பார்க்க போறேன், அதெல்லாம் ஒன்றும் பார்க்கக்கூடாது. புக் எடுத்து போய். இந்த அம்மா எப்போ பாரு இப்படியே தான் பண்ணுவாங்க. படிச்சு தலையே வலிக்குது. ஃபோனில் மெசேஜ் வந்துருக்கேன்னு பார்க்கலாம். திவ்யா வேற என்னமா அமைச்சிருக்காளுமே. காலையிலேருந்து படிச்சுருந்தாங்க, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டுமே, ஏன் திட்டுங்க? ஏடே கொஞ்ச நேரம் தானே சொல்லுவா, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். படிக்கிற டைம்ல டிவி பார்த்துன்னு இருந்தா எக்ஸாமில் போயிட்டு என்னத்தை எழுதுவா? எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டோம். டிவி பார்த்து ஒன்றும் கரெக்ட் போகிறது கிடையாது. நீங்கள் சொன்னால் உங்கள் பிள்ளைங்களா கேட்குது, எங்கள் வீட்டு பிள்ளைங்களா கேட்குதுங்களா? எங்கன்னா பசங்க கஷ்டப்படக்கூடாது வாழ்க்கையில் சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி நம்ம படிக்க வைக்கிறோம். அதுங்களுக்கு எங்கன்னா அக்கறை இருக்குதா பற்றியா? எல்லாம் விளையாட்டு பசங்களாகவே இருக்குதுங்க. காலேஜுக்கு போய் பொறுப்பே வர மாட்டேங்குது. இதுல செல்லம் கொடுத்து நம்ம தான் எடுத்து வச்சுக்கிறோம். ஆமாக்கா சரியா சொன்னீங்க. என் வீட்டில் இருக்கலக்கா பெரியவளை கூட கொஞ்சம் அப்படியே சமைக்க தெரியும். ஒரு இட்லி தோசை காஃபி அதெல்லாம் செஞ்சுவா. சின்ன இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி கூட போட தெரியாதுக்கா. அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்து நான் எடுத்து வச்சுக்கிறேன்க்கா. இவ்வளோலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி தான் குடும்பம் நடத்த போறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. மாமியார் காரி என்ன தான் திட்ட போறா. நம்ம குழந்தைங்க படிக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வேலை செய்கிறோம். அதுங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. எனக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு காஃபி போட்டு தர சொன்னா கூட தெரிய மாட்டேங்குது அதுங்களுக்கு. நம்ம தான் சும்மா இருக்கும் போதே சொல்லி தரணும், காஃபி போடு, அந்த ரசம் வை, இந்த சாம்பார் கொஞ்சம் தாலி, அப்படி இப்படி ஒரு வேலையை வாங்கினா தான் அதுங்க கற்றுக்குங்க. படிக்கணும் அப்படியே விட்டா அதுங்க சாப்பிட்றதுக்காக அதுங்க சமைக்க கற்றுக்கணும்ல. ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது சரிதான். மற்றவங்களுக்கு சமைச்சு போடுதுங்களோ இல்லையோ அதுங்க சாப்பிட்றதுக்காவது நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு செய்யறது சொல்லி தரணும் அதுங்களுக்கு. பணம் இந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிடலன்னா ஹோட்டலில் எத்தனை நாளைக்கு வாங்கி சாப்பிட முடியும்? உடம்பு கெட்டு போயிடாதே. ஆமாக்கா ஒரு சாதம் வடிச்சு ஒரு குழம்பு ஒரு பொரியல் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு சொல்லி தரணும் ரெண்டுத்துக்கும். சரிக்கா 4 முள்ளு வெட்டினேன், நான் வீட்டுக்கு போகிறேன். 2 பேரும் அடிச்சுன்னு போகிறேன். இந்த வீடு ஒன்று இல்லைன்னு ஆக்கி விடுப்பாங்க. எங்கள் மாமியார் இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கள் நாத்தனார் வந்தால அது கூடயே போயிருக்காங்க. அவளை விட்டு வர சொல்லிட்டு வரதுக்கு 4 நாள் ஆகும் போல. சரி இங்கே முன்னாடியே வெட்டிக்க முல்ல, ரொம்பலாம் ஏரி கரைக்கிட்டலாம் போவாத தனியெல்லாம். ஆமாக்கா ரொம்ப தூரம்லாம் போக மாட்டேன், முன்னாடி இருக்கிறத வெட்டின்னு இருப்பேன். மீனா இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்குன்னு சொன்னால் திடீர்னு பார்த்தா கேன்சல் ஆகி போச்சா. நாளைக்கு இருக்கும் போல இருக்கா? ஆமாண்டி நாளைக்கு கண்டிப்பாக இருக்கேன். அதில் சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சுட்டு சாப்பாடு கட்டிட்டு வந்து சேருங்க 8 மணிக்கெலாம். 8 மணிக்கு சொன்னாக்கா கடுப்பாகுது. கரெக்டாக 9 மணிக்கு தான் வர முடியும். அது அட்னா சொல்லி 9 மணிக்கு நான் 8 மணிக்கெலாம் வந்துட்டு என்ன பண்ணுறது? வீட்டை வேலை வெட்டி இல்லை அவங்களுக்கு என்ன என்கிட்ட கட்டி நான் பண்ணுறது? அவள் 8 மணிக்கெலாம் வர சொல்ல, நான் 8 மணிக்கெலாம் போயிடும். அவள் 8 மணிக்கு அக்கா சேர்த்து போய் கிடைக்கும். உங்களை மாதிரி அவங்க தான் அது கெட்டு போகுது. பார்க்குறேன் 8 மணிக்கெலாம் வரத்துக்கு. சரிக்கா வரேன்க்கா. சரி பார்த்து போயிட்டேன். இந்த பெரிய பொண்ணு கீதா ராணிலாம் பார்த்தியாடி? காலையிலேருந்து ஒருத்தர் கூட வீட்டு பக்கம் காணுங்க. எங்கே போனாங்க எது பண்ணாங்கன்னு ஒன்றும் தெரியல. இல்லை வேலுக்கு வருவாங்க இந்த பக்கம் வரவே இல்லையா? அதான் கேட்டேன். தெரியலக்கா என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க எங்கே இருக்கிறாளுங்கன்னு. அவங்க யாரும் துணைக்கு கூட்டின்னு போகலாம், நீ தனியாக போகிற. கையில் என்ன வச்சிருக்கேன் பார்த்தியா? அருவா வச்சிருக்கேன். என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. இனி நம்ம ஊரை திருடங்க எதுவும் பயமா எதுவும் கிடையாது. இந்த பாம்பு பேய் அதை சொல்கிறேன். இது பேயா? ஆமாடி வெயில் நேரத்தில் ஏறிக்கிற ஓரமாக போனால் பேய் வராதா? அக்கா நீ சொல்கிறத கேட்டு எனக்கு பயமா இருக்குதுக்கா. நான் வேற தனியாக போனேன் இப்போ என்னை பிடிச்சிக்குமோ? அதுதான் சொல்கிறேன், தனியெல்லாம் போவாத, யாரையாவது கூட்டின்னு போ. இவளுங்க காலையிலேயே வந்துருவாளுங்க, ஒருத்தி ஆளக்கானோ எங்கே போனாலுங்கன்னு தெரியல. திருடன் கொள்ளக்காரன் வந்தால் கூட இந்த கத்தியை கட்டி மிரட்டிடலாம். இந்த பேயெல்லாம் வந்துச்சு நான் எதை கட்டி மிரட்டுவேன்? ஏன் ராதிக்கறியா வீட்டில் ஓவரா சீன் போட்டுன்னு கால் வலிக்குது கை வலிக்குது வீட்டில் பட்டுனுக்கிறாக்கா. கூப்பிட்டேன் நான் வாடியை கூட சொல்லிட்டேன் வரமாட்டேன்னுட்டா.
நம்ம ஃபங்க்ஷன் டயர்ட் இன்னும் போலையாமா அவளுக்கு? ஆமா, ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுப்பாங்க. சரி, நான் வேணா வரட்டுமா கூட? இக்கா வாக்கா, இந்த முன்னாடி இருக்கிற முள்ளு மொட்டை வெட்டின்னு வந்துடலாம். இந்த கோழி தொல்லை தாங்க முடியல. சரி, இந்த வரேன். எடே, இந்த கோமலிக்கா கூட போயிட்டு வரேன். புக் எடுத்து படி, டிவி பார்த்து உட்காந்துக்காத. சரிம்மா. சரி, வா போலாம். காக்க கணக்கு வேல் காக்க. ஐயோ, சரியான பயந்தாங்குடியா கோப்பளத்துக்கு இவ்வளோ நோக்க நொடியில் நோக்க நடடி பாஸ்டா. ஆள் பார்க்கறது நல்லா பல்கா இருக்கிற பேயின் சொன்னோன்னு எப்படி பயப்படுறாள? எல்லாருக்கும் தலைமையில எழுத்தொன்னு இருக்கு, என்னான்னு யாசல் கூடும். ஒல குடிசையில பாவி பிறந்ததுக்கு இதை யாரோடு சொல்ல. எனக்காக கவலைப்படுறதுக்கு இந்த உலகத்துல யார் இருக்காங்க? எனக்குன்னு யாருமே கிடையாது. என் வீதி எப்பவே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நான் கரைஞ்சிருப்பேனே. இங்கதான் இருக்கலவா? எடே கீதா, பெரிய பொண்ணு இங்க தான் இருக்கா. இங்கதான் இருக்கல, அந்த வரேன். தலை எழுத்தென்ன, ஏன் முதல் எழுத்தென்ன சொல்லுங்களே. இவ இங்கதான் இருக்கா. எங்கெல்லாம் போய் தேடிட்டு வரணுமா? எங்க சோகமா உட்காந்து அழுது பாட்டு பாடின்னு கடி. இது பெரிய பொண்ணு அழுகுறாளா? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடு போர்க்களமே. ஏய் பெரிய பொண்ணு, எடே கூப்பிடுறத அவ காதலே கேட்கலையே. ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது புயலோ நீ தாண்டி விடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே. எடே எரும மாடா, கூப்பிடுற உன் காது கேட்கல? எரும மாடா? யார் இது? யாரு இவங்களா? தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே, நான தங்கமே, பட்ட பிறகு புத்தி தெளிஞ்சு தங்கமே, நான தங்கமே. ஏன்டி அழுகுற? எங்க மாமியார் திட்டாங்கடி என்ன. அது தினமும் நடக்குதுல்ல, இன்னைக்கு அதுக்கு போய் ஃபீல் பண்ணி உட்கார்ந்துக்க. என் மாமியார் இன்னைக்கு ரொம்ப அதிகமா பேசிச்சு. அப்படி என்னடி பேசுனாங்க? அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? சரி, வாயால சொல்ல முடியலன்னு வச்சுக்க, போன் எடுத்து மெசேஜ் பண்ணி விடு, பாத்துக்கிறேன். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். என்னடி இது வடங்கவே மாட்டேங்கிறா? ஏடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லடி. ஆத்தால நான் கேட்டு அறிந்தேன் பிறகு, இருந்தாலும் பல நின்ன அதற்கு ஒல குடிசையில பாதி பிறந்ததற்கு வந்தது தண்டனையா, யாரோடு சொல்ல. நம்ம சொல்றது எதையும் கேக்குற மாதிரி இல்லடி. என் மாமியார் பேசின பேச்சுக்கு நானே இந்த குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாமான்னு பார்த்தேன். ஏடி இது கொலை மாடி, இது கொலைடி வாய்க்கால்டி. ஆமாண்டி, இதுக்குள்ள விழுந்தா கூட நான் மூழ்கியே போக மாட்டேன். முட்டி வரைக்கும் தான் நிறைய போடுது, அவ்வளோதான் தண்ணி இருக்கு. அதனால என்ன பண்றது தெரியாம உட்காந்துக்கேன். நீ இந்த அளவுக்கு முடிவு எடுக்கிற மாதிரி அப்படின்னா இருந்துச்சு. என் மாமியார் மட்டும் என்ன திட்டி இருந்தா பரவாயில்ல, என் வீட்டுக்காரரும் சேர்ந்து எவ்வளவு திட்டினாங்க தெரியுமா என்ன? அப்படி என்னடி பண்ண? விடுங்க. ஓ தலையா வலிக்குது எனக்கு, என்னன்னு சொல்லி தொலையண்டி. ஜில்லுக்கு கரெக்டா 3 வயசு ஆகுதுல்ல. ஆமா, இப்ப என்ன இருக்கு? எங்க மாமியாருக்கு இன்னொரு பேத்தி வேணுமா இல்ல பேரன் வேணுமா, 2வது குழந்தை வேணுமா? சந்தோஷமான விஷயம் தானே, இதுக்கே அது உட்காந்துக்க. ஏண்டி அது மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. எனக்கு வந்து 2வது குழந்தை பெற்றுக்கு தகுதி இல்லையா? நான் வந்து பேண்ட் சட்டை போட்டுங்கன்னு தெருவா வீடு வீடா சுற்றின்னு இருக்கணும் அப்படி சொல்லுதுரி. அவன் சொல்றது கரெக்ட் தானே? நான் 2வது குழந்தை பெற்றுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன். ஜில்லு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு ஒரு 3 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலான்னு நான் இருக்கேன். எங்கள் மாமியாருக்கு அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாதா? இப்பயே வேணுமா? இப்பயே வேணும்னா கடையில இருந்து வாங்கி தர சொல்றாங்களா? எந்த கடையில விக்குதா? எருமை இப்பயே என்ன 10 மாசத்துல வேணுமா? என் வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் இதை பற்றி சொன்னேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? முதல் ஜில்லை ஒழுங்காக பார்த்துக்கோ, அதே பார்த்துக்க, துப்பு கிடையாது, உனக்கு 2வது குழந்தையா வேணுமான்னு கேட்குறாரு. கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. இப்போ நான் என்னடி பண்ணுவேன்? ஐயோ, இது கூட உனக்கு தெரியாதா? இன்னும் அது தெரியாதான்னு கேட்குறேன். நம்ம தான் ஊட்டிக்கு போறோம்ல. ஆமாம். அப்போ எல்லாரும் ஜோடி போறோம். அவங்க வீட்டுக்காரலாம் வராங்களா? ஆமாண்டி, என் வீட்டுக்காரர் கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எல்லாம் விடு. லூசு மாதிரி பேசினேன் கதை லூசு. எங்கள் மாமியார் 2வது குழந்தை கேட்குறா, நான் எப்படி பெற்றுக்குதுன்னு என் வீட்டுக்காரர் கேட்டால் ஒன்றுத்தே போதும் சொல்கிறாரு. எங்கே எனக்கு 2வது குழந்தை பிறக்க சொல்லு? அதெல்லாம் தானா பிறக்கும், அழுவாத விடு. பிறக்குமா? கண்டிப்பாக பிறக்குமா? நாங்க உன் கூட இருக்கும்போது அது எப்படி உனக்கு குழந்தை பிறக்காம போயிடும்? 10 மாசத்துல குழந்தைய பெற்று என் மாமியார் கையில் கொடுத்து மூஞ்சில கறியை பூசுறம்ப. உங்களை நம்பலாம்ல? சார் கண்டிப்பா நம்பலாம். என்னடி ஆச்சு உனக்கு? வாங்கி எடுத்துனக்கா? பெரிய பொண்ணு என்னாச்சு? என்னன்னு தெரியலடி. நேற்று கோமதி அக்கா வீட்டில் ராதிகா அக்கா வீட்டில் எல்லாம் போய் பிரியாணி சாப்பிட்டல, ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு பழகுது. சரி நான் வாந்தியா வருது காலையிலேருந்து. இது காலையில இருந்து வாங்கி எடுத்துனிக்கியா? ஆமாண்டி, பிரியாணிக்கு ஆசைப்பட்டு 3 வேளை பிரியாணி சாப்பிட்டா வாந்தி வராமன்னா வரும். ஏண்டி எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குடி. ஆமா எனக்கு தான் டவுட்டா இருக்கு. நம்ம எல்லாரும் 3 வேளை பிரியாணி சாப்பிட்டா நமக்குலாம் வாந்தி வரலையே, இவளுக்கு மட்டும் எப்படி வாந்தி வருது? காலையிலேருந்து இன்னொரு டிஃபன் கூட சாப்பிடல. அந்த இட்லி சாம்பார் வாசனெலாம் பிடிச்சாலே வாந்தி வர மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறது தெரியல.
ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. இட்லி வாசனை சாம்பார் வாசனை பிடிக்கலையா? ஆமாம் அதெல்லாம் பார்த்தாலே வாந்தி வர மாதிரி இருக்கு. ஏண்டி என்னன்னு புரியுதா உனக்கு? புரியுது, இட்லி சாம்பார் பிடிக்கலையா உனக்கு? இதெல்லாம் எப்படிதான் 2 குழந்தை பெற்றதோ தெரியலையே. ஏண்டி இது மசக்க வாந்தி மாதிரி தெரியுது எனக்கு. எது மசக்கையா? என்னன்னு பார்த்துடலாமா? பெரிய பொண்ணு, சொல்லுங்க. கடைசி எப்போ தலைக்கு குளிச்சு நீ? ஏசியாவா? நேற்று காலையில் குளித்தேன். அவன் நீ எதுக்கு கேட்கறன்னு தெரியாம சொல்லிருக்கா. எருமமான வீட்டு தூரத்து தலைக்கு எப்போ குளிச்ச? இதுவா போன மாதம் 2ஆம் தேதி குளிச்சேன்டி. இன்னைக்கு என்ன தேதி? 22வது. போன மாசம் 2ஆம் தேதினா இந்த மாசம் 2 போய் ஏண்டி கன்ஃபார்ம் ஆயி போச்சுடி. என்ன சொல்ற? இது அந்த வாந்தி தாண்டி. அப்படி சொல்ற? நான் சாப்பிட்டதை யார் கண்ணு வச்சாங்க தெரியல. 3 வேளையும் பிரியாணியே நல்ல கட்டுன்னு கட்டினேன். யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. வாந்தியா வருது, கலந்து தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏடி உனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கா? ஆமாண்டி, அந்த மாங்காயில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் தடவி தந்தீங்கன்னு வச்சுக்கேன், நல்லா சாப்பிடுவேன். இரு அந்த பக்கம் வர. எல்லாருக்கும் தலைமேல் எழுத்துண்ண உண்டு என்ன யாசல் கூடும். சோக கீதத்தை கொஞ்சம் நிறுத்து. டேம் தண்ணி திறந்து விட்டா இந்த பக்கம் தான் வரும். அடிச்சுன்னு போற பாரு. இப்போ எதுக்கு அது அந்த டைம் தந்து விடுறாங்க? தள்ளு. நான் எப்படி போறது? என்ன மாதிரி ஜம்ப் பண்ணி வாடி. அண்ணே அவ கையை பிடிச்சி பாரு. கையை காட்டு. இந்த ஏண்டி டிக்கி டிக்குன்னு சத்தம் கேக்குதுடி. 2 நாடி திருப்பி தெரியுதா? ஆமாண்டி. அப்ப கன்ஃபார்மா அதேதான். லூசுங்களா, பேக்கெட்ல வாட்சி வச்சிருக்கேன், அதான் டிக்குன்னு கத்துது. சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எதுக்குடி இப்போ ஹாஸ்பிட்டல? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, உனக்கு தான் உடம்பு சரியில்லை. ஆமாண்டி, வாந்தியா வருது. நான் சாப்பிடும் போது யார் கண்ணு வச்சாங்கன்னு தெரியல. என் வீட்டுக்காரர் எப்படி சொல்லியிருக்காரு பத்தியா? முதல்ல இந்த குழந்தை ஒழுங்கா பாத்துக்கோ, அதுக்கப்புறம் 2வது குழந்தை பெற்றுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சரி அதெல்லாம் விட, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வேணாண்டி, இந்த வாந்திக்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போடணும்னு வச்சுக்கேன், ஊசி கீசி போடுவாங்க. வேணாம் அதுவே சரியா போயிடும். இவளை எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது? இரு நான் போயிட்டு வண்டி எடுத்துட்டு வரேன், ஸ்கூட்டி எடுத்துட்டு வரேன். உனக்கு போய் அதை போயிடலாம். ஏண்டி எனக்கு ஒன்றும் இல்லடி, வாந்தி இது சரியா போயிடுடி. ஒரு வேலை பட்டினி போட வச்சுக்க வயிறா சரியா போயிடும். நீ அமைதியா இரு, நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 500 1000 செலவாகுமே. ஒரு புளிப்பு மிட்டாய் வாங்கி போட்டாலே சரியா போயிடும். இப்போ எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்க நீங்க? ஒரு டவுட்டா இருக்குடி, அதை போய் கிளியர் பண்ணிக்க தேவையில்லையா? நான் வாந்தி எடுக்கிறதுல உங்களுக்கு என்னடி டவுட்டு? ஒருவேளை குட்டி பெரிய பொண்ணு வயித்துல இருக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்டி அப்படி சொல்ற? உன் வீட்டுக்கார உங்ககிட்ட பாசமா தான் நடந்துக்கிறாரு. அவர் நல்லா பாசமா தான் நடந்துப்பாரு. அப்புறம் என்ன? என் மாமியார் தான் சொல்லியிருக்கேன் எனக்குலாம் குழந்தைலாம் பிறக்காதுன்னு. அப்புறம் எப்படி பிறக்கும்? ஆமா உங்க மாமியார் பெரிய டாக்டர், அவங்க சொல்லிட்டாங்கன்னா பிறக்காத. வாடி நம்ம போய் செக்அப் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப ஆசையோட போறீங்க, ஏமாந்து வர போறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சில மாசத்துல இந்த மாதிரி டேட் தள்ளி வரும். அதுக்காக பிரெக்னென்ட்லாம் நினைச்சுக்காதீங்க. சரி அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டருக்கு செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன், ஆனால் ஊசி கீசிலாம் போடக்கூடாது சொல்லணும், புரியுதா? ஊசினா எனக்கு பயம் சின்ன வயசுலேருந்து. ஐயோ நம்ம செக்அப் பண்ண தான் போறோம், ஊசிலாம் போட மாட்டாங்க, பயப்படாத. அப்படின்னா சரி வரேன்.